நேர்களே, இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் அடுத்தடுத்து நம்ம பிரேக்கிங் பார்த்துக்கிட்டே இருக்கோம். புது புது அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அடுத்த கல்வி அமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசானது சிறப்பு பணிக்குழுவையும் நியமிக்க போறாங்க. அந்த வகையில் அடுத்த அப்டேட்டா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொள்றாங்க. என்ன பிரதான் அவர்கள் தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பான முக்கிய ஆலோசனையில பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. இப்போ பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த கல்வி அமைச்சர் யாருக்கு அந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் கிடைச்சிருக்கா? இந்த ஆலோசனை எதை பத்தினது? விரிவான தகவல்களை சொல்லுங்க. வினோதினி, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிருக்காரு. அந்த விஷயம் மட்டுமல்ல, அடுத்த கல்வி அமைச்சரை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 400 பாகிஸ்தான் ஹேண்ட்லர்கள் இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. உள்துறை அமைச்சரான அமித்ஷா அது தொடர்பாக ஆலோசனை நடத்திருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இப்ப புதுசா பில் ஒண்ணு கொண்டு வரப்பாங்க. இது போன்ற வினாத்தாள் கசிவு விவகாரத்தை விரைந்து விசாரிக்கணும், கடுமையான தண்டனைகள் வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காக ஒரு புது மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடிஷனலா சேர்க்கலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை அந்த பில்லை கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அனைத்து விதத்திலையும் தயாராக அதனால அவசர ஆலோசனை அப்படின்றது இப்ப நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமா என்னன்னா, இப்போதைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கார். அடுத்து அந்த பொறுப்பை யாருக்கு வழங்கலாம் என்றால், மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது 35 நாளும் கடந்த 6 நாட்களாக தலைநகர் டெல்லியில பாராளுமன்றம் முடங்குவதற்கு இந்த மாணவர்கள் போராட்டமும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. குறிப்பா 20ஆம் தேதி மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியதுதான் ஒட்டுமொத்த நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவ ஒரு காரணமாக அமைந்ததுன்னே சொல்லலாம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா போராட்டத்தை தொடங்கி முன்னெடுத்து நடத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிஜேபி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர். அவங்களுடைய பிரதான டிமாண்ட் ஒண்ணுதான் இருந்தது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். இந்த டிமாண்ட இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டே வந்தாங்க மத்திய அரசு. நேற்று பேச்சுவார்த்தையின் போது கூட இந்த பிற்பகல் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. சிஜேபி தரப்பிலிருந்து 1 கோடி ரூபாய் நிவாரணம் நீட் உயிரிழந்தவங்களின் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதே போல 20ஆம் தேதி வன்முறையில பங்கேற்றவர்கள் மீது வழக்கு போடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் நேற்று ஏற்றிட்டாச்சு. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பாகிஸ்தானுடைய ஹேண்ட்லர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது டெல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இது எங்கெல்லாம் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்குது, அடுத்த கட்டமாக இது என்னென்னலாம் பண்ணணும், யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும். அன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை சிஜேபி வச்சிருக்காங்க. சோ அந்த பாகிஸ்தான் ஹேண்ட்லரை யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு அறிக்கையாக உள்துறை அமைச்சருக்கு அளிக்கப்பட்டிருக்கும். சோ அதுவே ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துக்கலாம், அது தொடர்பாக இப்ப ஆலோசனை செய்ய நேரிடலாம். ஒட்டுமொத்தத்துல இந்த ஆலோசனை அப்படின்றது ஒரு மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அடுத்த கல்வி அமைச்சர் யாரு கூடுதல் பொறுப்பை வகிப்பார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கூட, இந்த போராட்டம் எப்படிலாம் முன்னெடுக்கப்பட்டு எப்படிலாம் வழிநடத்தப்பட்டது, இதுல பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களுடைய பங்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றத குறித்து அறிக்கை எல்லாம் இருக்கு இல்லையா? அது தொடர்பாக இப்ப ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதா சொல்லப்படுது. ஒட்டுமொத்தம் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஏதேனும் இன்றிரவு கூட பிரதமர் மோடி அவர்கள் என்ன கடந்த 2 நாட்களாக அந்த வீடியோ அவர் பதிவிட்டார். என்னென்ன மாதிரியான இளைஞர்கள் போராட்டத்திற்கு இது தவறு, சிலர் தவறாக வழிநடத்துகிறார்கள் முதல் நாள் வீடியோ வெளியிட்டாரு. நேற்றும் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுபோல இன்று கூட ஒரு வீடியோ வெளியாக வாய்ப்பு இருக்குது. அதுல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, அதே போல மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பு, இந்த அரசு எப்படி வினாத்தாள் கசிவு விவகாரத்துல அடுத்த நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்துற ஒரு வீடியோவை கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வினோதினி, நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.